பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவருடைய ஆயுள் நாளை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுக்கின்றார். இதோ இந்த 7ஆம் மாதத்தின் முதல் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், நீதிமான் சிங்கம் போல் இருப்பான். இதோ நேர்மையாளர் சிங்கத்தைப் போல இருப்பார்களாம். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 28 இறைவார்த்தை 1. நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். அதாவது நீதிமான்கள் எந்தவித அச்சமும் இன்றி சிங்கம் போல் இருப்பார்களாம். நம்மில் அநேகர் இந்த நாளில் பயத்துக்கு ஏதுவாக இருக்கின்றோம். எதை பார்த்தாலும் பயம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, சூழ்நிலைகளை பார்த்து பயம், மனிதரை பார்த்து பயம், சத்துருவை பார்த்து பயம். இந்த பயம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை ஆட்கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த வசனம் கூறுகின்றது, நீதிமான் எந்த விதத்திலும் அவன் பயப்படக்கூடாது. ஒரு சிங்கத்தை போல அவன் தைரியமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த மிருகத்தை, அதாவது சிங்கத்தை தைரியத்துக்கு ஒப்பிட்டு நமக்கு அதை உணர்த்துகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் தேவை மனதைரியம். இன்று நாம் தைரியம் அடையும்படி ஒரு அருமையான வார்த்தையைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நேர்மையாளர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். ஆண்டவர் நாம் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று சிங்கத்தை தைரியத்துக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். அதனுடைய சுபாவத்தை போல நம்முடைய சுபாவம் பயமற்றதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தி கூறுகின்றார். நீதிமொழிகள் அதிகாரம் 30 இறைவார்த்தை 30 பார்க்கின்றோம், விலங்குகளுள் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின் வாங்காததுமான சிங்கம். ஒன்றுக்கும் பின்வாங்காத சிங்கம். தன்னுடைய இறைக்காக வேட்டையாட போகும்போது இறை கிடைக்கும் வரை பின்வாங்காத சிங்கம். ஆண்டவருடைய பிள்ளைகளும் எப்போதுமே ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தைரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள், போராட்டங்கள், சோதனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவரோடு நாம் பயணிக்கும் போது தைரியம் உடையவர்களாய் இருக்க வேண்டுமாம். நீதிமான் அச்சமேதுமின்றி சிங்கம் போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தி கூறுகின்றார். மிருகங்களில் வலிமை வாய்ந்தது சிங்கம். இந்த சிங்கத்தை பார்த்து காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் அச்சப்படுமாம். இந்த இடத்தில் தாவீதை நம் தைரியத்துக்கு ஒப்பிட்டு கூறலாம். தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை. தன்னை விட உயரத்திலும் பலத்திலும் பெரிதாயிருந்த கோலியாத்தை பார்த்து தாவீது எந்த விதத்திலும் பயப்படாமல் கோலியாத்துக்கு முன்பதாக தைரியத்தோடு நின்றார். ஏனென்றால் தாவீதுக்கு ஆண்டவர் தன்னோடு உடன் இருந்தார். ஆண்டவரை மீறி தனக்கு ஏதும் நடக்காது என்ற தயங்காத விசுவாசத்தோடு அவர் முன் நின்றபடியினால்தான் அப்பேற்பட்ட கோலியாத்தை தாவீதால் வீழ்த்த முடிந்தது. கோலியாத்து தாவீதை பார்க்கும்போது அவன் நினைத்த ஒரு காரியம், இச்சிறுவனா என்னை எதிர்த்து நிற்கப் போகின்றான், இச்சிறுவனா என்னை வீழ்த்த போகின்றான் என்று அவன் தாவீதை அலட்சியமாகவும் அசட்டை பண்ணக்கூடியவனாகவும் இருந்திருப்பான். ஆனால் ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு தாவீது பயமேதுமின்றி கோலியாத்தை வீழ்த்தினான் என்றால் ஆண்டவருக்குள் தாவீது தைரியமாக இருந்தார். அந்த தைரியம்தான் பெரிய மனுஷனான கோலியாத்தையும் எதிர்த்து நிற்க வைத்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் என்ன தேவைப்படுகின்றது? அச்சமின்றி சிங்கம் போல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யாரை கண்டும் நாம் அச்சப்படக்கூடாது. எதை பார்த்தும் அச்சப்படக்கூடாது. மனிதனை பார்த்தோ, சூழ்நிலைகளை பார்த்தோ, சத்துருவை பார்த்தோ, அல்லது மலை போல போராட்டங்களை பார்த்தோ. ஏனென்றால் ஆண்டவரே நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் தைரியமாய் மட்டுமே செயல்பட வேண்டும். எண்ணிக்கை அதிகாரம் 23 இறைவார்த்தை 24 பார்க்கின்றோம், ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகின்றது, ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகின்றது. இது யூத ஜனங்களை குறிக்கும் சொல்லாக இருந்தாலும்
அது நமக்கும் பொருத்தமானதாக இருக்கின்றது. ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகின்றது, ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகின்றது. இதோ அச்சமேதுமின்றி எதை கண்டும் பயப்படாமல் எழும்பி நிற்க வேண்டும். அதே போல நாம் எதை பார்த்தும் கலங்காமல் தைரியத்தோடு அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் ஒரு வார்த்தை, ஆண்டவரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நமது கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது எதுவும் நம்மை அசைக்க முடியாது. நம் பக்கத்தில் 10,000 விழுந்து கிடந்தாலும் அது நம்மை அணுகாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருக்கின்றார். அவரை மீறி நம்மை எதுவும் தொட முடியாது, அணுக முடியாது. ஆமோஸ் அதிகாரம் 3 இறைவார்த்தை 8 பார்க்கின்றோம், சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? இதோ சிங்கம் கர்ஜிக்கும் போது அதை கேட்டு நடுங்காத மிருக ஜீவன்கள் எதுவுமே கிடையாது. அது அந்த குரல் எழுப்பி கர்ஜிக்கும் போது அந்த மிருகங்கள் பயந்து அங்கும் இங்குமாக ஓடத் தொடங்குமாம். அந்த நேரத்தில் சிங்கம் தனக்கு வேண்டிய இரையை ஒரு விசையும் பின்வாங்காதபடி முன் சென்று தைரியமாக அது வேட்டையாடுமாம். ஆண்டவர் இன்றைக்கு சிங்கத்தின் தைரியத்தை தான் நமக்கு இந்த நாள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகள் செபிக்க தொடங்கினால் பிசாசுகள் எல்லாம் பின்னிட்டு நடுங்கி போகும். இதோ சிங்கம் கர்ஜிக்கும் போது அதை கண்டு நடுங்காத மிருகங்கள் ஏது? அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் செபிக்கும் போது அதை பார்த்து நடுங்காத பிசாசுகள் உண்டோ? அதை பார்த்து நடுங்காத மனிதர்கள் உண்டோ? அதை பார்த்து நடுங்காத சூழ்நிலைகள் தான் உண்டோ? இந்த நாளில் நீதிமான் ஒரு நாளும் அச்சப்படக்கூடாது. சிங்கம் போல அவன் தைரியமாய் இருக்க வேண்டும். அவன் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் சூழ்நிலைகள் எல்லாம் அவன் கட்டுக்குள் வரும். அவனை பார்த்து பிசாசு நடுங்கி ஓடும். ஏனென்றால் நேர்மையாளரோடு தான் இறைவன் இருக்கின்றார். அவனுடைய ஜபம்தான் அவனுடைய ஆயுதமாக இருக்கின்றது. அவன் செபிக்க வேண்டும் என்றால் அவன் தைரியமுடன் அதை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் துணிவோடு அவன் செபிக்கும் போது எல்லா வகையான அச்சத்திலிருந்து அவன் விடுபடுகின்றான். எதை குறித்து அவன் செபிக்கின்றானோ அது நடுநடுங்கி போகின்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள் இறைவன் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதே, அஞ்சாதே, எதை குறித்தும் நீ பயமுறக்கூடாது. சிங்கம் எப்படி இருக்கின்றதோ அதுபோல நீயும் தைரியமா இருக்க வேண்டும். நேர்மையாளர்களோ அச்சமின்றி சிங்கம் போல இருக்க வேண்டும். நீதிமான்கள் எப்போதும் தைரியத்தோடு ஒரு சிங்கத்தை போல எழும்பக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். எதை கண்டும் எதை பார்த்தும் அவர்கள் அச்சப்படவே கூடாது. இந்த நாள் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற வார்த்தை, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உன் போராட்டங்களை பார்த்து, உன் பிரச்சனைகளை பார்த்து, உன் நோய்களை பார்த்து, உனக்கு உபத்திரங்களை கொடுக்கிற சத்துருக்களை பார்த்து நீ பயப்படாதே, தைரியமாயிரு. ஒரு சிங்கத்தை போல தைரியமாக நீ எழும்பி அதை மேற்கொள். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார். எந்த கட்டத்திலும் நீ பயப்பட வேண்டாம். தைரியமாயிருந்து அனைத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்நாளிலிருந்து எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரே நம் வலது பாரிசத்தில் இருக்கின்றார். எனவே நாம் பயப்படக்கூடாது. தைரியத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன். கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்திலும் கூட பயந்து கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த வார்த்தையை கொடுத்து நீர் தேற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, சத்ருவின் போராட்டங்களை பார்த்து பயந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் நீர் சந்தித்து இந்த நேரம் நீர் அவர்களை தைரியப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் அவர்கள் சிங்கத்தை போல தைரியத்தோடு மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கட்டும். ஆண்டவர் நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்குமாறு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் செபத்தை கேளும் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். God bless you.